ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அது உண்மைதான். நானுமே அதை ஏற்றுக்கிறேன். நானுமே சீனியர்களோட இடத்துக்கு பதிலாக தான் உள்ள என்ட்ரி கொடுத்தேன். பட் அதுக்காக எனக்கு ரோஹித் பண்ணது அதை ஏற்றுக்கவே முடியாது. அது பெரிய ஒரு தப்பாக தான் இன்றைக்கி வரைக்குமே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இந்திய அணியை சேர்ந்த முன்னாள் வீரரான ஷிக்கர் தவான் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. இப்போதைக்கு இந்திய அணி பார்த்திங்கன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபி தொடருக்காக தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 2 முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபி வாங்கியிருக்காங்க. ஒரு முறை பார்த்திங்க அப்படின்னா 2 டீம் ஷேர் பண்ணி சாம்பியன்ஸ் ட்ராஃபி எடுத்துக்கிட்டாங்க. பட் நம்ம தனியாக வாங்கினது அப்படின்னா 2013 ஒரே ஒரு முறை மட்டும்தான் வாங்கியிருக்கோம். 2017 சாம்பியன்ஸ் ட்ராஃபி கடைசியாக நடந்துச்சு. அதில் பாகிஸ்தான் டீம் கிட்ட நம்ம படுதோல்வியை சந்தித்தோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு இப்போ திரும்ப சாம்பியன் ட்ராஃபி ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. இப்போ இதில் பாகிஸ்தானுக்கு இந்தியா பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயத்தில் தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் 2013 தோனி தலைமையிலான சாம்பியன் ட்ராஃபியை இந்திய அணி கைப்பற்றுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக தவான் இருந்திருப்பார். 2011 ஒரு நாள் உலகக்கோப்பையை இந்திய அணி ஜெயிச்சிருப்பாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சீனியர் வீரர்கள் எல்லாருமே அணியை விட்டு விலகினாங்க. தோனி சீனியர்கள் எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்புனார். அது பெரிய அளவில் சர்ச்சையாக மாறுச்சு. இருந்தாலுமே தோனி சாம்பியன் ட்ராஃபியை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தோன்னே அப்போ தான் அந்த விமர்சனத்துக்குலாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த 2013 தொடரில் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பிளேயராக ஷிக்கர் தவான் தான் களமிறங்கி இருப்பார். தவான் தான் சாம்பியன் ட்ராஃபியை இந்தியா கைப்பற்றுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லலாம். இப்போதைக்கு இந்திய அணியில் ஒரு அண்டர் ரேட்டட் பிளேயராக தவான் வந்திருக்காரு. அந்த 2013 தொடரில் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்சில் ஆடி 91 ரன்களோட 91 ரன்கள் ஆவரேஜோட 363 ரன்களை குவிச்சிருந்தார். அதுக்கு பிறகுமே கூட பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்கில் நல்ல ஒரு இன்டென்ட் ஷிக்கர் தவான் கொடுத்துட்டு இருந்தார். ரோஹித் சர்மா கூட தோனிக்கு போன பிறகும் கூட அதுக்கப்புறம் விராட் கோலி கேப்டனாக இருந்த போய் நல்லா ஆடிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா கேப்டனாக வந்த போதிலுமே கூட அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷிக்கர் தவானுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷிக்கர் தவானை ஓரம் கட்டிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அந்த சாம்பியன் ட்ராஃபி பற்றி தவான் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2013 சாம்பியன் ட்ராஃபி அப்படிங்கிறது எனக்கு ஒரு மறுபிறவி மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்லேருந்து அப்போ தான் ஓடிஐக்கு வந்திருந்தேன். அப்போ அதில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக முதல் ஆட்டத்தில் நான் சதம் அடித்தப்போ எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா டீமில் விராட் கோலி, ரோஹித் சர்மா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் இருந்தாங்க. இருந்தாலுமே அவங்கள விட நான் நல்ல பிளேயர் அப்படிங்கிற மாதிரி மனசளவில் நான் நம்பினேன். அந்த ஒரு நம்பிக்கை தான் அந்த தொடரில் என்னை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வச்சுது. யார் இருந்தால் என்ன, உன்னோட கேமை நீ ஆடு, எல்லாரை விட நீ பெஸ்ட்டு தான் அப்படின்னு எனக்கு நானே சொல்லி என்னை நான் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுதான் தொடர்ந்து நான் சிறப்பாக ஆடுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தவான் பேசியிருப்பார். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் நல்லா ஆடினாலுமே நம்ம ஃபேன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆனால் மட்டும்தான் தொடர்ந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கும். இன்றைக்கி ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற பிளேயர்ஸ்லாம் தொடர்ந்து ஆடிட்டு தான் இருக்காங்க. அவங்கள மாதிரியே என்னாலையும் இப்போவும் கிரிக்கெட் ஆட முடியும். ஆனால் நான் டீமில் இல்லை, எப்போவும் என்னை வெளில அனுப்பிட்டாங்க. நான் ஃபார்மில் இருக்கிறப்பவே என்னை வெளில அனுப்பிட்டாங்க. நான் சரியாக ஆடாமல் இருந்து டீமுக்கு என்னுடைய பங்களிப்பை கொடுக்காமல் இருந்து ரோஹித் என்னை வெளில அனுப்பியிருந்தார் அப்படின்னா எனக்கு வருத்தமாக இருந்திருக்காது. ஆனால் ஃபார்மில் இருந்து நல்லா ஆடிட்டு இருந்த சமயத்திலே ரோஹித் என்னை வெளில அனுப்பிட்டார். அதை தான் என்னால் ஏற்றுக்கவே முடியல. ரோஹித் பண்ணது எனக்கு மிகப்பெரிய ஒரு தப்பாக தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி தவான் ஆதங்கப்பட்டு பேசியிருக்காரு. நன்றி.